ஆளுநர் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருப்பதாக மூத்த பத்திரிகையாளர் இந்து என் ராம் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் நீட் விலக்கு மசோதாவிலும் சட்டமன்றத்தின் இறையாண்மையை யாராலும் தடுக்க முடியாது என்று கூறியுள்ளார். ராஜினாமா செய்து போக வேண்டும், இல்ல சென்ட்ரல் ஒன்றிய அரசாங்கம் அவரை வாபஸ் வாங்க வேண்டும், அவர் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். 75 ஆண்டு காலமா ஆளுநருக்கான அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு உச்சபட்ச அதிகாரம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பரவலாக இருந்தது. இப்போ குறிப்பா ஒரு மசோதாவை 10 ஆண்டுகள் கூட நிலுவையில் இருந்த பல வரலாறுகள்லாம் இருக்கக்கூடிய நிலையில இப்போ கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு எப்படிப்பட்ட ஒரு சாராம்சமா மாறப்போகுது, இனி வரக்கூடிய சட்டமன்ற தீர்மானங்கள் எவ்வளவு வேகமா செயல்படக்கூடிய ஒரு இணக்கமா இருக்கும் சார்? நல்ல கேள்வி. அதுதான் அதனுடைய முக்கியத்துவம். ஃபியூச்சர்ல என்ன, அதாவது என்ன செய்ய முடியும், ஒரு மாசம் அவர் டேபிளுக்கு வந்ததுன்னா as soon as possibleனா 2 வருஷம் இல்ல இந்த இது. அதனால அதுக்கு ஒரு டைம் லைன் கொடுத்திருக்காங்க. 3 மாசம், சில இதுல 3 மாசம், சில இதுல 1 மாசம் செய்ய வேண்டியது. ரெண்டாவது, இவர் பண்ண அந்த ட்ரிக்குக்கு அதை தடுத்துட்டாங்க, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதாவது முதல்ல அவர் பாக்கெட்லயே வச்சிருந்தது, இல்ல அவர் டேபிள்லயே வச்சிருந்தது. அதை அவங்க சுப்ரீம் கோர்ட்ல அவங்க அந்த ஹியரிங்க்கு அப்புறம் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. பெரிய விஷயம் அது. அதாவது பிரசிடென்ட்டுடைய ஆக்ஷனையே கேன்சல் பண்ணிட்டாங்க. இவர் செய்த தவறுனால ஜஸ்டிஸ் பார்டிவாலாவும் ஜஸ்டிஸ் மகாதேவனும் செய்த இந்த அச்சீவ்மெண்ட் ஜுடிஷியல் இதுல ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் என்றுதான் சொல்லலாம். அந்த டைம் லைன் முதலாக கொடுத்திருக்காங்க. இப்போ நீட் போன்ற பல தீர்மானங்களும் நம்ம அனுப்பியிருக்கோம், அது குடியரசுத் தலைவர் நிராகரித்து இருக்கிறாரு. இப்போ இந்த விஷயத்துல நீட் விவகாரத்தை மீண்டும் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றினால் அது எப்படி செயல்படுத்த முடியும்? ஆளுநருக்கான அதுல அதிகாரங்கள் என்னவா இருக்கு? அதேதான், இதுதான் பொருந்தும். அதுதான் செய்யணும். அது வழக்கறிஞர்கள் கேட்கணும், என்ன மாற்றங்கள் அதை பண்ணணுமா. கட்டாயமா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யாரும் தடுக்க முடியாது. சட்டமன்றத்தை ஒரு புதிய முடிவு ஒரு ரெசல்யூஷனோ ஒரு பில்லு பாஸ் பண்ணா அது தட் இஸ் அவங்களுடைய சுதந்திரமான அந்த சாவரினிட்டி. அது பழனி பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி கலை நிகழ்ச்சிக்காக ஆன்மீக பாடகியான சிறுமி தியா கோயிலுக்கு சென்றார். அப்போது நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த அவர் பாடல் பாடினார். இன்னைக்கு நான் பங்குனி உத்திர திருவிழாவுக்கு பழனியில் நிகழ்ச்சி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு பழனி முருகன்னா ரொம்ப இஷ்டம். தென்பழனி சுத்தி சுத்தி மயில் பறக்குது சண்முகா, மயில் பறக்குது சண்முகா, உன் தேடி பறக்குது சண்முகா, கிட்ட எட்டி நின்று என்ன பார்த்து சிரிக்குது சண்முகா, பார்த்து சிரிக்குது சண்முகா, கண்ண பார்த்து சிரிக்குது சண்முகா, வீரபாகுவின் பக்கமா அந்த வீரவேலுவின் பக்கமா, அஞ்சுகரனின் பக்கமா அந்த ஐராவதம் பக்கமா, தங்க நேரத்தில 2 கண்ணுக்குள்ள கோலு இருக்கு ரஷன்முகா, கோலு இருக்கு ரஷன்முகா, கண்ணுக்குள்ளதா சண்முகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி தண்டாயுதபாணிக்கு அரோகரா. மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.